எப்படி உதச்ச ஹாய் ஹலோ வணக்கம். தொடர் பயணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி பழம் தாங்க. சாரி இவரான என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பார்க்க போறோம். அது வந்து இப்ப சாப்பிடலான்னு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, நம்ம டீமோட வந்திருக்கோம். அங்க பாருங்க. சப்பாத்தி பழத்தை சாப்பிடுறாருன்னா அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இது நிறைய பழத்தை பறிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஐயோ என்னடா இது வட போச்சே ஒண்ணு காணா பைத்திய காணாங்க. என்னடா இது? அது வந்து நல்லவங்க பறிச்சாதான் குமார் பழமா இருக்குமா. ஆமா, எங்க நீ நல்லவன் தான் போய் பயிரி இங்க வா. இப்ப சொல்லிட்டான் இல்லைங்களா, நான் பறிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ, இப்பயாவது நல்ல பழமா கிடைச்சிடணும், இல்லைன்னா அதிகமா எடுத்துருவானுங்க. எப்பா முருகா காப்பாத்துறான். ஆஹா, சோதனைக்குன்னு ஒன்னும் இல்லை. நீ ஒண்ணு படிச்சு வச்ச பயம் ஒண்ணு அதுல பண்றான். இது போட்டின்னு வந்துட்டா கிணறு. டேய் இங்க வாடா, எங்க இருக்கு போடா. இது கட்டா இது பயம் தான். பாருங்க, இது கண்டிப்பா இது பழமாதான் இருக்கும். இது ஆனா மேல வந்து கிரீன் கலர்ல இருக்குன்னு பாக்காதீங்க. இது வந்து உள்ள பழமா இருக்கும். பாம்பு ஆஹா, என்ன பண்ண போறான் பாத்தீங்களா? அதுக்குதான் நல்லா கை வைக்கிறோம். எப்படி உதச்ச எதுக்கு நல்லவன் கையை மட்டும் வைக்க சொல்ற? கை மட்டும் வச்சாதான் நல்லா இருக்கும். இது சின்ன வயசுல நாங்க சாப்பிட்டுட்டு நாக்கெல்லாம் வெள்ளையாயிடும். சாரி, வெள்ளை இல்ல, தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. வெள்ளையாகும் பாருங்க. இத சாப்பிட்டா நாக்கு வெள்ளையாகுதா? இது வரா. ஏய், இதான் சாகுன்னு எடுத்து சாப்பிட்டா வெள்ளை ஆகுது உங்களுக்கு. நீ சாப்பிடு, நீ சாப்பிடுவா. அவன் பாரு வெள்ளை தெரியுது. இவனுக்கு பாரு, இவன் சொல்றது எப்படி தெரிய இருக்குது? பல்லுல படாம சாப்பிட சொன்ன பாரு. நல்ல வேலை பல்லுல படாம சாப்பிட சொன்னேன், இல்லைன்னா அதுவும் கருப்பா இருக்குன்னு அந்த மாதிரி சொல்றான். இல்ல இல்ல, நாக்கு வச்சு காட்டு, நாக்கு வச்சு காட்டு. இது இன்னொரு பாம்பு. சாரி, இது பிங்க் கலர்ல இருக்கும். சின்ன வயசுல நாங்க நிறைய சாப்பிட்டுட்டு கையெல்லாம் இப்படி காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ சின்ன வயசுல சாப்பிட்டு கையை காமிப்பானா தெரியாதோ. அப்ப ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப இவங்க இருக்கிறதால ஒண்ணும் நடக்காது. பாப்போம், இன்னும் நிறைய பறிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவே ஜாஸ்தியா என்ன பண்ற? நான் பிடிச்சிக்கிறேன்டா. எப்படி? ஹலோ வணக்கம்ல, நான் பிடிச்சிக்கிறேன், நீ உள்ள கை விட்டு பறிச்சு கொடு. என்ன பாம்பு கொத்துட்டோம், நீ சந்தோஷமா பிடிச்சிப்பல. சுதாரிச்சுட்டாரு, சந்தோஷமா இருப்ப. கண்டுட்டல ஐயா, சூழ்ச்சி பார்த்த கண்டு. நீ உள்ள கொடுத்து கைய இருக்குது பாருங்க. இவனை நம்பலாமா? தெருவுக்கா போறே, அதுக்குள்ளேவா? இன்னும் 4 இருக்கு. இன்னும் பயம் தெரியுதா இல்லையா உனக்கு? வீடியோ பாத்தியா? ட்ரெண்டிங் ஒண்ணு பாம்பு புத்து ஒண்ணு இருக்கும். இவன் வேற உள்ள போகும்போதே பாம்பு புதுக்குன்னு வந்துட்டு இந்த கை கொடுறாப்பா, பீச கை. இதனால சோத்து சாப்பிடலாம். அங்க ஜூம் பண்ண இந்த இருக்கு பாரு. எங்க இருக்குது அந்த 3 பழமும், அதுல 2 அது 2மே பழம் தான். அதை பறிக்கிறேன். இப்ப நான் கை கொடுக்குறேன். அதான் பயமா இருக்கு. உயிர் கொடுப்பான் தோழன். ஆமாம்பா, கை விட்டுறா. ஐயோ, உன்னை பார்த்தா எடுத்த மாதிரி தெரியல. ஓகே, எடுத்துட்டேன். 1 இன்னும் நிறைய பழம் இன்னும் நிறைய இவன் பறிப்பானா? நம்மள கறி விட்டு பாரு. நம்மளுக்கு போ, நீ இறங்கி போ. உஷாராயிட்டா. இன்னும் நிறைய பறிப்பானா? ஒன்னுக்கே பயமா இருக்குது, நிறைய பறிப்பானா? குமார், இந்த பழத்தெல்லாம் எதோ சாப்பிட்டுட்டு போயிடுச்சு குமார். இத பாரு,
பாம்பு இது கொத்தன மாதிரி தெரிஞ்சு எல்லாத்தையும் பாம்பு எல்லாம் சாப்பிடாதடா. நான் வேற நெசா தின்ட்டேன். ஐயோ உள்ள வர மாட்டேங்குது. முதல்ல நான் தான் காட்டேன். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. பாம்பு வேற இடத்துக்கு போலாம், வேற எதோ பாக்கலாம் வாங்க. உள்ள இருந்து ஏதோ பிரிஞ்சு வர மாதிரி. சூப்பர் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணமும் இருக்குது. இப்ப பாருங்களா, நம்ம கேமராமேன் வந்து பயம் கேட்டிருக்காரு, அவருக்காக பறிக்க போறோம். இந்த குமார் கை கொடுப்போம். குமார் கை கொடு. இல்ல உன்னை நம்பி கைய கொடுக்கலாமா? இல்ல இப்படி பிடிக்க கூடாது, எப்ப பிடிச்சாலும் அந்த கை காமிய. இந்த கட்டை விரலுக்கு இப்படி பிடிச்சாதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது இவன் அயோக்கிய பையன் பாதியில விட்டுட்டு ஓடுருவான். ஆனா நம்ம பிடிச்சிக்கலாம், அவன் விட்டா கூட. அதுக்காக தான் கட்டை விரல பிடிக்கிறது. அம்மா முள்ளு இருக்கு. வாய்க்குனா சில அடி உயர்த்தாண்டா. இல்லையே இவனை நம்ப முடியாது. விட்டுறாத குமார், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தான் பேசணும். நான் இருக்கேன்டா போடா. அதெல்லாம் தான் பயமா இருக்கு. டைட்டா புடுறா, இன்னும் கொஞ்சம் லூஸ். நீதான் டைட்டா பிடிக்கும். அரே பைத்தக்கார, கொஞ்சம் உடுக்குவா. கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் அப்புறமா 2 அடி கூட அடிச்சிரு. ஆமா இது வேணாம், வேணாம் அடியே வேணாம். கம்முனு நிறைய இருக்கு. அம்மா குத்துதுரா. ஒண்ணு பறிச்சிட்டோம். இந்த புரியுது. ஒண்ணு முள்ளு கையில குத்திக்கும் போது இன்னொன்னு 2 நல்லா லூஸ் விடு. கொஞ்சம் அப்படி அப்படி ஓகே ஓகே. இதுதான் இருக்கிறதுல சூப்பரான பழம். இதை காமிக்கிறோம். இருடாக்குமா, நான் வேற கூட பறிச்சு தரேன், விட்டுட்டு ஓடிடாத. நீயே கூட சாப்பிட்டுருப்ப எல்லாத்தையும், அதுக்காக விட்டுட்டு ஓடிடாத. எங்கு சென்றாலும் பின்னாடியே வருவீர்களா? அதான் போல. அவ்வளவுதான் பழம். இதை மட்டும் தேய்ச்சி நாங்க சாப்பிட போறோம். அதை வந்து ஃபுல்லாவே நீங்க பாருங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா முள்ளு இருக்கு பாருங்க. இது குத்திச்சா 3 நாள் வரைக்குமே இது வந்து கையில குத்திட்டு ஒரு மாதிரி வலிச்சுக்கினே இருக்கும். அதுக்காக 4ஆவது நாள் சரியாயிடும். அதனால வந்து இந்த முள்ளை ஈஸியா எடுத்துடலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல இந்த முள்ளு இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கத்துல எந்த முள்ளுமே இருக்காது பழத்துல. அதனால இந்த முள்ளு பக்கம் மட்டும் வச்சு 4 கல்லில அப்படி இல்ல. அவங்களுக்கு தெரியாதாண்டா இந்த முள்ள கொடுத்தா தெரியாது. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல எல்லாம் முள்ளு இருந்துச்சு இல்லையா, கைய வைக்கிற பாருங்க, ஒண்ணு கூட குத்தாது. அப்படியே கொஞ்சம் தேய்ச்சாவே சரியாயிடும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம கேமராமேன் இதை சாப்பிடலாம். அது ஒண்ணு கேமராமேனுக்கு தான் கோபால் ஒருத்தவங்க 1 மாசமா இல்ல. ஒரே ஒருத்தன் 1 மாசமா கையில குத்திருச்சுடா குமார். 4 நாள் நீயே சொல்லிட்டே. அப்புறம் 4 நாள் சரி. 4 நாள் வலிக்குமே. நிறைய குத்திருக்கு குமார். ஐயோ குமார் வர மாட்டேங்குதுடா. வரலாம் விட்டு வராத்த எதுக்குடா? சொரன்னா வந்துருச்சு. முடிச்சு என்ன பண்ணனா பாருங்க எந்த அளவுக்கு பிங்கா இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட என் கலர்ல இருக்கு. இல்ல சொல்ல மாட்டாங்க. என் கலர் இல்ல, இருக்கு இருக்கு. அதை விட்டுருங்க, அது எப்படியோ போகட்டும். எல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டுறேன்.
இப்ப என்ன ட்ரெண்டுன்னா வச்சுக்க, முட்டி போட்டுக்கிட்டே கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அவன் சாப்பிடுறான். இப்ப அதான் ட்ரெண்டு. ஐயோ முடியாது. ஐயோ முடியாது. சேகர் செத்துருவான். என்னடா முட்டி போட்டு சாப்பிட முடியாதுன்ற? ஏன் அதை உரிச்சு மாதிரி சொன்னியா? உரிச்சு தரக்கூடாதா? என்னடா சொல்ற? இதுல வேற எடுத்து கொடுப்பாரு. வாழைப்பழம் ஒரு நாள் கேட்டேன், குர்றானு உரிச்சு கிரிச்சு இருந்தாடான்னு சொல்லி எடுத்து வந்து கொடுறான். ஏன் அது எங்களுக்கு உரிச்சுக்க தெரியாதா? இந்த கருமத்தை உனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்க பாருங்களேன் என் கையெல்லாம் எப்படி இருக்குன்னு. சின்ன வயசுல நாங்க இப்படிதான் விளையாடிப்போம். இதை சாப்பிட்டு விளையாடிட்டு இருப்போம். நீங்களும் இந்த சப்பாத்தி மரத்தை பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தொடர் பயணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.